டியர் ஸ்டூடெண்ட், இப்போ எக்ஸசைஸ் நம்பர் 2.4ல் நம்ம என்ன சம் பார்க்க போகிறோம் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் நமக்கு இந்த சம் எல்லாமே நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். சரியா? நமக்கு ஆல்ரெடி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலாஸ் நமக்கு தெரியும். சரிங்களா? நம்ம இன்ட்ரோடக்ஷன் வீடியோலே நான் உனக்கு சொல்லியிருக்கேன். அப்போ அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ பாருங்கள், என்ன ஃபார்முலா நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு PNR டிவைடட் பை 100. Pனா என்னன்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஆல்ரெடி. P அப்படிங்கிறது பிரின்சிபல் அமௌண்ட், Nங்கிறது நான் என்னன்னு சொல்லியிருக்கேன், நம்பர் ஆஃப் இயர்ஸ், R அப்படிங்கிறது நான் என்ன சொல்லியிருக்கேன், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிவைடட் பை 100. இதுதான் நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலாஸ். சரியா? ஸோ இங்கே பாருங்கள், இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலாஸ் நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ எக்ஸசைஸ் நம்பர் 2.4ல் ஃபஸ்ட்டு சம் நம்ம பார்ப்போம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு சம்மில் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் ₹35,000. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபைண்ட் பண்ண போகிறோம். எந்த அமௌண்ட்டுக்கு, இந்த 35,000 அமௌண்ட்டுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபைண்ட் பண்ண போகிறோம். எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க, 9% வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. எத்தனை வருஷத்துக்கு, 2 இயர்ஸுக்கு. சொல்கிறது புரியுதா? இப்போ வந்து ஒரு 35,000 அமௌண்ட் வந்து இருக்குது. அந்த 35,000 அமௌண்ட்டுக்கு வந்து 2 இயர்ஸுக்கு 9% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சொல்கிறாங்க. அப்போது அந்த 35,000க்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படிங்கிறது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் ஃபைண்ட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா உங்களுக்கு சொல்லியிருக்கேன், PNR பை 100. இதில் என்னென்ன வேரியபிள் இருக்குது, PNR. அப்போ இந்த இடத்துல Pங்கிறது பிரின்சிபல் அமௌண்ட்டு. இந்த சம்மில் உனக்கு அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா, எந்த அமௌண்ட்டுக்கு நீ வந்து இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க போறியோ அந்த அமௌண்ட்டு தான் வந்து பிரின்சிபல் அமௌண்ட்டு. அப்போ இது வந்து Pயோட வேல்யூஸாக இருக்கும். அடுத்து உனக்கு சம்மில் இது போல் பர்சன்டேஜ் வச்சு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக அது R அப்படிங்கிற வேரியபிளோட வேல்யூவாக இருக்கும். சொல்கிறது புரியுதா? Rங்கிற வேரியபிளோட வேல்யூ. இப்போ 9%, 10% அப்படின்ட்டு உனக்கு இது போல் கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு சம்லையும். அதை நீ Rங்கிறதுக்கான வேல்யூஸாக நீங்கள் எடுத்துக்கணும். Rனா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? அடுத்தது 2 இயர் அப்படின்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ். அப்போ நம்பர் ஆஃப் இயர்ஸ் உனக்கு ஒரு சம்லேயும் கொடுத்துருந்தாங்கன்னா அதை நீங்கள் என்னென்னு எடுத்து எழுதணும், N = இந்த சம்மில் 2 இயர்ஸ்னு கொடுத்துருக்கிறதுனால N = 2. ஓகேவா? இயர் அப்படின்னு கொடுத்துருந்தாவே அது என்னோட வேல்யூஸாக இருக்கும். இது போல் பர்சன்டேஜ் கொடுத்துருந்தாங்கன்னா அது ஆரோட வேல்யூஸாக இருக்கும். சொல்கிறது புரியுதா? இப்போ நமக்கு இன்ட்ரெஸ்ட் ஃபைண்ட் பண்ணுறதுக்கான 3 வேல்யூஸ் நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ பாருங்கள், இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR பை 100. Pங்கிறோட வேல்யூஸ் என்ன, 35,000 இன்ட்டு என்னோட வேல்யூஸ் எவ்வளோ, நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளோ, 2 இன்ட்டு ஆரோட வேல்யூஸ் எவ்வளோ, 9 டிவைடட் பை 100. இந்த PNR இது சென்டரில் எந்த சிம்பிளுமே இல்லைங்கிறதுனால அது மல்டிப்ளை சிம்பிள். ஓகேவா? ஸோ அதனால தான் இங்கே மல்டிப்ளை சிம்பிள் போட்டிருக்கோம். அடுத்து வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், கேன்சல் பண்ண போகிறோம். டினாமினேட்டர் 20க்கு நியூமினேட்டர் 20 கேன்சல் பண்ண போகிறோம். ரிமைனிங் பேலன்ஸ் நமக்கு என்ன இருக்கும், இந்த இடத்துல இங்கே ஒரு 350 இருக்கும், இங்கே 2 இருக்கும், இங்கே 9 இருக்கும், இங்கே டினாமினேட்டர் 1 இருக்கும். எப்பொழுதுமே டினாமினேட்டர் நமக்கு 1 வந்துருச்சு அப்படின்னா அதை அப்படியே விட்டுடலாம். நியூமினேட்டரை மட்டும் மல்டிப்ளை பண்ணி அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம கொண்டு போயிடுவோம். அப்போ நமக்கு பேலன்ஸ் இங்கே என்ன இருக்கும், 350 இருக்கா, இந்த 350, இந்த 9 2s are 18 அப்படின்னு மல்டிப்ளை பண்ணி 1 வச்சுருக்கேன் அந்த இடத்துல. அப்போ ஃபைனலாக இந்த 350 × 18 நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கிது, 6,300 rupees கிடைக்கிது. உங்களுக்கு எல்லாருக்கும் மல்டிப்ளை தெரியும் இல்லையா, மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், உனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 6,300. அப்போது I அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறோட ஷார்ட் ஃபார்ம். ஓகேவா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நம்ம என்னென்னு சொல்லலாம், I அப்படின்னு சொல்லலாம். அப்போ I = ₹6,300. அப்போ இந்த 35,000க்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது, 6,300. சொல்கிறது புரியுதா? 35,000க்கு 2 இயர்ஸில் 9%க்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது, ₹6,300. ஓகேவா? அடுத்து செகண்ட் சம் பாருங்கள். அரவிந்த் borrowed a sum of ₹8,000. அரவிந்த் வந்து கடை வாங்குகிறான். யார்கிட்ட கடை வாங்குகிறான், ஃப்ரம் ஆகாஷ்கிட்ட கடை வாங்குகிறான். எவ்வளோ கடை வாங்குறாங்க, 8,000 rupees வந்து கடை வாங்குகிறான். சரி, அட்டு எவ்வளோ பர்சன்டேஜ்க்கு வந்து அவன் கடை வாங்குகிறான் அப்படின்னா 7%. per annum
7%க்கு வந்து அவன் என்ன பண்ணுறான், 8000 ருபீஸ் கடன் வாங்குறான். ஓகே. அடுத்து அவங்க என்ன கேட்குறாங்க, ஃபைன் த இன்ட்ரெஸ்ட் ஃபைன் பண்ணுங்கள் அண்டு அமௌண்ட்டும் ஃபைன் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது இப்போ இந்த இடத்துல அமௌண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்போ இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது இந்த 8000 ருபீஸுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது ஒன்று நமக்கு கிடைக்கும். ஃபைனலாக ஆகஸ்ட் அவன் எவ்வளோ கொடுப்பான் அப்படின்னா, அவன் கடன் வாங்கின 8000 ருபீஸ் ப்ளஸ்ஸு இந்த 8000 ருபீஸ்க்கான இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இல்லையா, அது ரெண்டுத்தையும் சேர்த்து தான் ஆகாஷ்க்கு திரும்ப அவன் கொடுப்பான். அதுதான் இந்த அமௌண்ட்டு. ஓகேவா, இன்ட்ரெஸ்ட்டு ப்ளஸ்ஸு பிரின்சிபல் அமௌண்ட்டு ரெண்டுத்தையும் சேர்க்கறது தான் ஃபைனல் அமௌண்ட்டாக இருக்கும். சொல்கிறது புரியுதா? டு பி பெய்டு அட் த எண்ட் ஆஃப் 2 இயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே எத்தனை இயர் கொடுத்துருக்காங்க, 2 இயர். ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஃபைன் பண்ணலாம், இன்ட்ரெஸ்ட் ஃபைன் பண்ணலாம். அப்போ இன்ட்ரெஸ்ட் ஃபைன் பண்ண நமக்கு என்ன ஃபார்முலா, பிஎன்ஆர் டிவைடட் பை 100. அப்போ நமக்கு என்னென்ன வேல்யூஸ் தேவைப்படும், பியோட வேல்யூஸ் தேவைப்படும், என்னோட வேல்யூஸ் வேணும், ஆரோட வேல்யூஸ் வேணும். சொல்கிறது புரியுதா? அப்போ பிரின்சிபல் அமௌண்ட் ஆல்ரெடி இங்கே கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பேரை வாங்குறானோ அதுதான் இந்த இடத்துல பிரின்சிபல் அமௌண்ட்டு. அப்போ P = rupees 8000. அடுத்து எவ்வளோ வருஷத்துக்கு இவன் வந்து கடன் வாங்குறான், அதாவது இந்த கடனை திருப்பவும் எவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் கொடுக்க போகிறான், 2 இயர்ஸ்க்கு அப்புறமா தான் கொடுக்க போகிறான். அப்போ நம்பர் ஆஃப் இயர் வந்து 2 இயர். அப்போ ஒவ்வொரு வருஷத்துக்கும் எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போட்டிருக்காங்க, 7%. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் = 7%. அப்போ இன்ட்ரெஸ்ட் ஃபைன் பண்ணுறதுக்கான ஃபார்முலா நமக்கு ரெடி ஆகிட்டு. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நம்ம ஷார்ட்டாக எப்படி சொல்லலாம், I = PNR by 100. பிரின்சிபல் அமௌண்ட்டோட வேல்யூஸ் வந்து 8000 இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர் வந்து 2 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 7 டிவைடட் பை 100. இந்த டினாமினேட்டர் 20க்கு நியூமினேட்டர் 20 கேன்சல் பண்ணிவிடுவோம். ரிமைனிங் நமக்கு என்ன இருக்கும், இங்கே ஒரு 80 இருக்கும், இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே 7 இருக்குது, டினாமினேட்டர் 1 இருக்குது. டினாமினேட்டர் 1 இருந்துச்சுன்னா அதை நம்ம அப்படியே விட்டுட்டு நியூமினேட்டர் மட்டும் மல்டிப்ளை பண்ணி அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம கொண்டு போயிடலாம். சொல்கிறது புரியுதா? ஏன் அப்படி விடணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, 1ஆல் எதை டிவைட் பண்ணாலும் அதே ஆன்சர் தான் கிடைக்கும். ஸோ அதனால தான். அப்போது இங்கே ஒரு 80 இருக்குது, அது அப்படிங்க வச்சுக்கோங்க. 7 2s நமக்கு என்ன கிடைக்கும், 14. ஃபைனலாக 80 × 14 நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்போ நமக்கு என்ன கிடைக்கிது, 1120 ருபீஸ்ன்னு கிடைக்கிது. 1120 ருபீஸ் அப்படின்னு கிடைக்கும். அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அதாவது I = rupees 1120. நமக்கு இந்த சம்மில் வெறும் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கேட்கல, லாஸ்ட்டாக அமௌண்ட்டும் கேட்டிருக்காங்க. அதாவது இந்த 8000 ருபீஸ் வந்து அவன் கடன் வாங்கியிருக்கான். அது கூட திருப்பும் ஆகஸ்ட் அவன் ஃபைனலாக கொடுக்குற 2 இயர்ஸ்க்கு அப்புறமா அவன்கிட்ட கொடுக்குறப்போ அவன் வாங்கின 8000 ருபீஸும் அவன்கிட்ட கொடுப்பான். அந்த 8000 ருபீஸ்க்கான இன்ட்ரெஸ்ட்டையும் சேர்த்து அவங்ககிட்ட கொடுப்பான். ஓகேவா? அப்போ 8000 ருபீஸுங்கிறது பிரின்சிபல் அமௌண்ட்டு ப்ளஸ்ஸு இன்ட்ரெஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் சேர்த்து டோட்டலாக கொடுக்குறான் இல்லையா, ஃபைனலாக ஒரு அமௌண்ட் கொடுக்குறான் இல்லையா, அதுதான் வந்து அமௌண்ட் அப்படிங்கிற மீனிங் இந்த இடத்துல. அப்போ எதை ரெண்டுத்தையும் சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு அமௌண்ட் கிடைக்கும், பிரின்சிபல் அமௌண்ட்டையும் ப்ளஸ்ஸு இன்ட்ரெஸ்ட்டு. அப்போ இங்கே பாரு, அப்போ நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆல்ரெடி ஃபைன் பண்ணிட்டோம். அவங்க இன்ட்ரெஸ்ட்டும் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க, அமௌண்ட்டும் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா நமக்கு என்ன, பிரின்சிபல் ப்ளஸ்ஸு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அதாவது பிரின்சிபல் அமௌண்ட்டு ப்ளஸ்ஸு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இந்த ஷார்ட்டாக நம்ம எப்படி எழுதலாம், A = P + I அப்படின்னு எழுதலாம். A = P + I அப்படின்னு எழுதலாம். அப்போ பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 8000 ருபீஸு ப்ளஸ்ஸு இந்த 8000 அமௌண்ட்டுக்கான 2 இயர்ஸ்க்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடச்சிச்சு, 1120. இது ரெண்டுத்தையும் சேர்த்தோம் அப்படின்னா தான் நமக்கு என்ன கிடைக்கும், அமௌண்ட்டு கிடைக்கும். அமௌண்ட் = rupees 9120 ருபீஸ் அப்படின்ட்டு நமக்கு கிடைக்கும். சொல்கிறது புரியுதா? அப்போ ஆகாஷோட கையில் ஃபைனலாக 2 இயர்ஸ்க்கு அப்புறமா எவ்வளோ போகும், 9120 போகும். அவன் கடன் கொடுத்த அமௌண்ட்டு ப்ளஸ்ஸு அவன் எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட்டு சேர்த்து அவன் கொடுப்பான். அப்போ ஆகாஷோட கையில் எவ்வளோ போவோம், 9120 ருபீஸ் போகும். அடுத்து தேர்டு சம் பாருங்கள். ஷீலா ஹேஸ் பெய்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் எ சர்டைன் சம். அதாவது ஷீலாங்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணுறாங்க.
ஓகேவா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறாங்க. எதுக்கு? ஏதோ ஒரு சம் ஆஃப் அமௌண்ட் வந்து அவங்க வாங்கியிருக்காங்க. அதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறாங்க. எத்தனை வருஷத்துக்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தாங்கன்னா, ஃபார் 4 இயர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 இயர்ஸ்க்கு வாங்கியிருக்காங்க. அட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஒவ்வொரு வருஷத்துக்கும் எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா 9.5% பெர் ஆனம். பெர் ஆனம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ₹21,000 சாரி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ பே பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ₹21,280. ஃபைண்ட் த சம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல சம் அப்படிங்கிறது பிரின்சிபல் அமௌண்ட் அப்படிங்கிற மீனிங் வரும். இந்த கொஸ்டினை ரீட் பண்ணாவே தெரியும். ஷீலா ஹேஸ் பெய்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஷீலாங்கிறவங்க என்ன பண்ணுறாங்க? இதுக்கு முன்னாடிலாம் சம்மில் என்ன கொடுத்துருப்பாங்க? ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ எப்போ நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபைண்ட் பண்ணுறோமோ அப்போ நமக்கு என்னென்னலாம் கொடுத்துருப்பாங்க? ஆல்ரெடி பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருப்பாங்க, நம்பர் ஆஃப் இயர் கொடுத்துருப்பாங்க. சரியா? பட் ஆனால் இங்கே எப்படி ஸ்டார்ட் ஆகிருக்கு சம்மு? ஷீலா ஹேஸ் பெய்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஷீலாங்கிறவங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறாங்க. ஓகேவா? இங்கே என்ன கொடுக்குறேன்? எவ்வளோ அமௌண்ட்டுக்கு ஆனுக்கு அப்புறம் என்ன இருக்கணும்? ஒரு அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் பிரின்சிபல் அமௌண்ட்டாக இருக்கும். பட் ஆனால் இங்கே ஆன் எ சர்டைன் சம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஏதோ ஒரு அமௌண்ட்டுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறாங்க. அப்போ அந்த அமௌண்ட்டு கொடுக்கல இல்லையா? அப்போ அந்த அமௌண்ட்டு தான் பிரின்சிபல் அமௌண்ட்டு. அதை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ இங்கே கொடுத்துருக்குது என்ன அமௌண்ட்டு சார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஆல்ரெடி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபைண்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த சம்மில் நமக்கு என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது ஐயோட வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க, ஆரோட வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க, என்னோட வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? பி. அப்போ இங்கே பாருங்கள், ஐயோட வேல்யூஸ் வந்து 21,280. பிரின்சிபல் அமௌண்ட் கொடுக்கல, நம்பர் ஆஃப் இயர் 4 இயர், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 9.5%. அப்போ பிரின்சிபல் அமௌண்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னு பாருங்கள். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலாவே எடுத்து ரைட் பண்ணுங்கள். PNR/100 எடுத்து எழுதியாச்சு. இந்த சம்மில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வேல்யூஸ் ஆல்ரெடி அவங்க கொடுத்துருக்காங்க 21,280. அப்போ இதுக்கு நேராக நம்ம எடுத்து என்ன எழுத போகிறோம்? 21,280 இதோட வேல்யூஸ் எடுத்து எழுத போகிறோம். ஈக்குவல் டு பி. இந்த பியோட வேல்யூஸ் நமக்கு தெரியாது, பிரின்சிபல் அமௌண்ட் நமக்கு கொடுக்கல, ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ அந்த பிங்கிற வேரியபிள் அப்படி வச்சுட்டு இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர், என்னோட வேல்யூஸ் 4 இன்ட்டு ஆரோட வேல்யூஸ் 9.5 டிவைடட் பை 100. சரியா? இப்போது இந்த ரேட் ஆஃப் இந்த இன்ட்ரெஸ்ட்டு இது அப்படியே இங்கே வச்சுக்கலாம். ஈக்குவல் டு இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்க போகிறோம். இந்த பிங்கிறது அப்படியே இருக்கும். இன்ட்டு 9.5 இன்ட்டு 4 நமக்கு என்ன கிடைக்கும்? 9.5 இன்ட்டு 4. 4 5s are 20க்கு 0, பேலன்ஸ் 2, 9 4s நமக்கு என்ன கிடைக்கும்? 36. 36 + 2 நமக்கு என்ன கிடைக்கும்? 38. இங்கே ஒரு ஸ்டெப்புக்கு அப்புறம் பாயிண்ட் இருக்கிறதுனால, ஒரு டிஜிட்டுக்கு அப்புறம் பாயிண்ட் இருக்கிறதுனால ஆன்சர்லேயும் ஒரு டிஜிட்டுக்கு அப்புறம் நம்ம இங்கே பாயிண்ட் வைப்போமா? அப்போ 38.0 அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? வெறும் 38 அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ண நமக்கு என்ன கிடைக்குது? 38 டிவைடட் பை 100. இது வரைக்கும் உங்களுக்கு புரியுதா? அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த சைடில் இந்த வேல்யூஸ்க்கு கீழே டினாமினேட்டர் 1 இருக்கிறதா நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்து கிராஸ் மல்டிப்ளை அப்படிங்கிறத ஒன்று பண்ணுவோம். சொல்கிறது புரியுதா? இப்போ இது பிஃபோர் எக்ஸசைஸில் பார்த்தோம் அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளை அப்படிங்கிறது ஒரு சம்முக்கு வந்திருக்கும். கிராஸ் மல்டிப்ளை அப்படிங்கிறது ஒரு 2 ஃப்ராக்ஷனுக்கு சென்டரில் ப்ளஸ்ஸோ இல்லை மைனஸோ இருந்தால் இந்த கிராஸையும் மல்டிப்ளை பண்ணுவோம், இந்த கிராஸையும் மல்டிப்ளை பண்ணுவோம், அஸ் வெல் அஸ் இந்த டினாமினேட்டரையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். பட் இந்த இடத்துல சென்டரில் உங்களுக்கு என்ன இருக்குது? ஈக்குவல்ட் அப்படிங்கிற சிம்பிள் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? வெறும் கிராஸை மட்டும்தான் நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும், டினாமினேட்டரை மல்டிப்ளை பண்ணக்கூடாது. சொல்கிறது புரியுதா? டிஃப்ரென்ஸ் புரியுதா உங்களுக்கு? அப்போ இங்கே பாருங்களேன், இங்கே நம்பர் மட்டும்தான் இருந்துச்சு. அப்போ எந்த நம்பராக இருந்தாலும் அதோட டினாமினேட்டர் 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ இங்கே 1 அப்படின்னு வச்சிட்டோம். அப்போ இது ஒரு ஃப்ராக்ஷன், இது ஒரு ஃப்ராக்ஷனாக இருக்கா? அப்போ கிராஸை மட்டும் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். அதாவது இந்த 100 இந்த நம்பர் கூட மல்டிப்ளை பண்ணி இந்த சைடில் நம்ம வைக்க போகிறோம். சரியா? அதாவது இப்படி உங்களுக்கு கிடைக்கும் 21,280 இன்ட்டு 100 அப்படின்னு வந்துடும். ஈக்குவல்ட்டுக்கு அப்புறமா நமக்கு என்ன இருக்கும்? இந்த 1ஆல் இதை மல்டிப்ளை பண்ணால் அது அப்படியே இருக்குமா? அப்போ பி இன்ட்டு 38 அப்படின்னு வரும். ஓகேவா? அடுத்து நமக்கு என்ன பண்ண போகிறோம்? 21,280
இன்ட்டு 100 இந்த பி அங்கே வச்சுட்டு இந்த 38 மல்டிப்ளேயில் இருக்கு இல்லையா, அதை இந்த சைடில் கொண்டு வந்தால் டிவைடில் மாறிடும். அப்போ 38 அப்படிங்கிறது எங்கே இருக்கும், இங்கே வந்துடும். ஈக்குவல் டு பி. அப்போ இந்த ஸ்டெப்பு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு புரியுதா? 21,280 into 100 divided by 38 ஈக்குவல் டு பி. இந்த ஸ்டெப்பு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு புரியுதா? டைரெக்டாக இங்கே எழுதியிருக்கேன். சொல்கிறது புரியுதா? அடுத்து நம்ம கேன்சல் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஸ்டெப் நமக்கு வந்ததுக்கு அப்புறமா கேன்சல் பண்ண போகிறோம். இந்த 38 இந்த 21,280 கூட கேன்சல் பண்ண போகிறோம். எப்படி நம்ம கேன்சல் பண்ணலாம்? 2 டேபிளால் ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணுவோம். இதை 2 டேபிளால் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 19 அப்படின்னு கிடைக்கும். இதை 2 டேபிளால் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 10 2s are 20, பேலன்ஸ் 1 இங்கே போகிறப்போ 12 இருக்கும். அப்போ 6 2s are 12 அப்படின்னு கிடைக்கும். அடுத்து இந்த 8 அப்படி கேன்சல் பண்ணலாம். 4 2s are 8, இந்த 0 அப்படியே இங்கே மேலே போயிடும். ஓகேவா? அப்போ உனக்கு என்ன வேல்யூஸ் கிடைக்கும்? ரிமைனிங் உனக்கு இந்த நியூமரேட்டரில் இதையும் டினாமினேட்டரில் 19 அப்படின்னு இருக்கும். இந்த 100 நம்ம டச் பண்ணல, லாஸ்ட்டாக தான் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணி ஒரு வேல்யூஸ் கண்டுபிடிப்போம். அந்த வேல்யூஸால் 100 மல்டிப்ளை பண்ணி ஃபைனலாக நம்ம ரைட் பண்ண போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு ஒரு டைம் நம்ம கேன்சல் பண்ணோம். ரிமைனிங் நியூமரேட்டர் டினாமினேட்டரில் இது கிடைக்குது. இதை எப்படி அகைன் நம்ம கேன்சல் பண்ணலாம்? 19 டேபிளாலே கேன்சல் பண்ணிடும். 119 is 19. இந்த 106ல் எத்தனை 19 இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 5 19s இருக்கும். ஓகேவா? 5 19s ஆர் என்னென்ன நம்ம கிடைக்கும்? 95 அப்படின்னு கிடைக்கும். அந்த 95ல் இந்த 106ல் 95 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் நமக்கு 11 இருக்கும். அந்த 11 வந்து இந்த 4 கூட சேர்றப்போ 114 அப்படின்னு வரும். அடுத்தது 6 19s ஆர் நமக்கு என்னென்னு கிடைக்கும் அப்படின்னா 114 அப்படிங்கிறது இது ஃபுல்லாக கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் இந்த 0 இருக்கும். அந்த 0 வந்து நம்ம இங்கே கொண்டு போக வேண்டியதான். அப்போது ஃபைனலாக இந்த 38 இந்த 21,280 கிட்டே கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வேல்யூஸ் கிடைக்குது? 560 அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்குது. நம்ம எதுவுமே மல்டிப்ளை பண்ணாமல் என்ன வச்சுருக்கோம்? இங்கே ஒரு 100 இருக்குது. அப்போ ஃபைனலாக எது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும்? 560 into 100 இரண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஈக்குவல் டு பி. இரண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? பி ஈக்குவல் டு rupees 56,000 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? இந்த 1ஆல் இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 56, இந்த 30 அப்படியே இங்கே வேல்யூஸ்க்கு ஆன்சருக்கு வந்துடும். அப்போ பி ஈக்குவல் டு rupees 56,000 அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கும். சொல்கிறது புரியுதுங்களா? சப்போஸ் உனக்கு இது போல் கேன்சல் பண்ண கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நார்மல் டிவிஷன் பண்ணுவீங்கல்ல, 19 வெளியில் போட்டுட்டு 10,640 இன்சைடில் ரைட் பண்ணி நம்ம கோஷன் ஃபைண்ட் பண்ணுவோம் இல்லையா, அது போலயே நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அப்போ இந்த செகண்ட் செம்முக்கான தேர்ட் செம்முக்கான ஆன்சர் உங்களுக்கு என்ன கிடைக்குது? பிரின்சிபல் அமௌண்ட் வந்து rupees 56,000.